ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய பேர் காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட் பிரேக்கப். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க கூட நம்மளோட டேயை ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒருவேளை அவங்க ரொம்ப தூரமாக இருந்தால் கூட நம்ம கூடவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட கஷ்டத்தில், நம்மளோட எல்லா டே டு டே நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அவங்கக்கிட்ட ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருப்போம். அவங்க வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் அண்ட் இமோஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே வந்து அந்த ஷேரிங்கில் அந்த கேர் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே அது எதுவுமே இல்லை, மறுபடியும் வந்து பழைய மாதிரி நம்மளை என்னன்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு எம்டினஸ் ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த பிரேக்கப்பில் உள்ள மிகப்பெரிய பெயினாக இருக்கும். பட் அந்த பிரேக்கப் அப்படிங்கிறத அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் பிரேக்கப் இல்லை ஒரு இன் லவ்வில் இருக்கிறவங்களுக்குள்ள உள்ள டிஸப்பாயின்மெண்ட், அதனால் இருக்கிற எமோஷனல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்குமே ஹோமியோ மெடிசின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சிச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கும், பட் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மாற்றுறதுக்கு உங்களால் முடியும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிரேக்கப் அடுத்து வந்து என்னால் வந்து அடுத்த ஸ்டெப் வைக்கவே முடியாது அப்படின்னா ஒரு ஹோமியோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வெளியில் வந்துடலாம். தேங்க்யூ.